ஐயா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமு, சௌக்கியமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். குட். நம்ம தொடர்ந்து நிறைய சீரியஸான அரசியல் கருத்துக்கள் எல்லாம் வந்து நீங்க பேசிருக்கீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியா இருக்கணும் அப்படின்றதுக்காக, வித்தியாசம் மட்டும் இல்ல, இது வந்து இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும், மக்களுக்கு வந்து போய் சேரணும். நீங்க வந்து எப்பயுமே சொல்ல விரும்பாத, உச்சரிக்க விரும்பாத அந்த திராவிட மாடல் அப்படி ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து எல்லாருமே வந்து திராவிடத்தை கூட விட்டுட்டாங்க, மாடல். அந்த மாடல் வந்து தமிழகத்தையும் தாண்டி இந்தியா முழுக்க எடுத்துட்டு போறேன் அப்படின்னு நம்மளுடைய முதல்வர் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு வந்து இந்த மாடல்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு நிறைய ஆசை. உங்களை மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்டேன். ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொன்னாங்க. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி வந்து திரு அண்ணாமலை அவர்களோட சொன்னாரு, திராவிட மாடல் அப்படின்னா கோட்டருக்கு 100 ரூபாய் ஏத்துறது, பஸ்ல வந்து ஃப்ரீயா பெண்களுக்கு டிக்கெட் கொடுத்துட்டு கோட்டரை கொடுத்துட்டு அது மூலமா தாலி இருக்கிறது தான் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஆனா அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தல. நான் வந்து அப்படி புரிஞ்சுக்கிட்டேன், அது ஒரு மாடல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். இன்னொன்னு என்னன்னா, இந்த சிவராத்திரி நேரத்துல பாத்தீங்கன்னா கோயில் எல்லாம் பூஜைகள் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. தமிழக அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அந்த அறநிலையத்துறை, நம்மளுடைய புதுசா ஒரு மினிஸ்டர் இருக்காரு இல்லையா, ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாரு அவரு. என்னடா இது திராவிடம்ங்கிறாங்க, பூஜை போடுறாங்க, சோ இதுதான் மாடலா அப்படின்னும் போது திடீர்னு ஒரு வீடியோ வந்து என்னால பார்க்க முடிஞ்சது. அதாவது எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு நம்ம நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இவர் வந்து 20 வருஷமா வெளியில போயிட்டு நிறைய படிச்சு வெளிநாட்டுல எல்லாம் படிச்சிருக்கிறாரு, பெரிய பெரிய கம்பெனில வேலை செஞ்சிருக்கிறாரு. பட் அந்த கம்பெனி எல்லாம் மூடிட்டாங்க, அது வேற விஷயம், அந்த டீட்டெயிலுக்கு நம்ம போக தேவையில்ல. அவர் வந்து ஒரு ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு. அது வந்து இந்த இந்தியா டுடே நிறுவனம் வந்து நடத்துற ஒரு ஆங்கில ஒரு ப்ரோக்ராம். அது வந்து ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். அதுல வந்து அவர் நிறைய கேள்விகளை கேட்கிறாங்க. அவர் சொன்ன பதில்கள் வந்து எனக்கு வந்து இந்த மாடல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற அர்த்தத்தை புரிய வச்ச மாதிரி இருந்தது. ஆனா நீங்க வந்து ஒரு அரசியல் வரலாறு தெரிஞ்ச உங்ககிட்ட அதை வந்து கிராஸ் செக் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம பார்ப்போம், அதற்கான பதில நீங்க சொல்லுங்க, அந்த மாடல் வந்து கரெக்டா அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்ல, இப்ப நீங்க சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இந்த நகைச்சுவையா எழுதுறதும் நகைச்சுவையா பேசுறதும் எல்லாருக்குமே கைவந்த கலை அல்ல. ஆனா இப்ப நீங்க வந்து ஒரு சீரியஸான விஷயத்த அதனுடைய உருக்குலையாம நீங்க பேசும்போது என்னால சிரிப்பு அடக்க முடியல. ஏன்னா இந்த பிக்காளி பைய கூட்டம் பூராமே 75 வருஷமா 80 வருஷமா ஏதோ வார்த்தைகளை சொல்லி கடைசியில இப்ப கொண்டாந்து புலிகேசி மன்னர் வந்து மாடல் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காரு. இப்ப நீங்க குறிப்பிடக்கூடிய நபர் வந்து என்னுடைய கணக்குப்படி P.T.R பையனா இருப்பாருன்னு நினைக்கிறேன். பழனிவேல் தியாகராஜன் சொல்லிட்டு நிதியமைச்சரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பேரை குறிப்பிடாமே வந்து சஸ்பென்ஸா கொண்டாந்து நிப்பாட்டுறீங்க. அவர் முதல் முறையா நிதியமைச்சரா பதவி ஏற்கும் போது அவரை பாராட்டி மகிழ்ந்து எழுதின ஒரு வாசகர் மாதிரி நான் செயல்பட்டேன் உண்மையிலே. பட் அந்த கட்சியோட கொள்கை, அந்த கட்சிக்கு வந்து முதலமைச்சர், அந்த கட்சியோட அமைப்பதெல்லாம் எனக்கு சுத்தமா ஏற்புடையது இல்லை என்ற போதிலும் இவர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் இருந்த நிதி அமைச்சர்களுக்கு நிதினா என்னன்னே தெரியாது. அவங்க நிதித்துறை செயலாளர் வந்து என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை வந்து சட்டமன்றத்துல ஒப்பிச்சுட்டு ஆளை விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டமா ஓடிடுவாங்க. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா அது சார்ந்த படிப்பு படிச்சிருக்காரு, அது சார்ந்த வேலையில இருந்திருக்காரு, அது சார்ந்த நிறுவனங்கள்ல இருந்திருக்காரு. அப்புறம் அவர் பாணியில சொல்ல போனா உலகத்திலே மிகச்சிறந்த கன்கார்டு விமானத்துலதான் பயன் பண்ணுவாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, டாப் கிளாஸ்ல தான் அவர் அதெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா அது வேண்டாம், அது வம்புல போய் முடிஞ்சிடும். நீங்க ஏதோ சொல்ல வர்றீங்க, நீங்க சொல்லுங்க தலைவரை. சார், நான் வந்து ஒரு சீரியஸான விஷயம் திராவிட மாடலை பத்தி பேசணும் அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து ஒரு காமெடி அப்படின்ட்டீங்க. எனிவே, நீங்க சொன்ன அவரே தான் நம்மளுடைய நிதி அமைச்சர் தான். அவர் வந்து உண்மையிலேயே நல்ல படிச்ச ஒரு மனுஷன், நிறைய விஷயம் தெரிஞ்சவர். ஆனா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த மாடல்ல வந்து எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அவர் முதல்ல என்ன சொன்னார் அப்படின்றத இப்ப கேட்கலாம் சார். Let's talk about this mission that your chief minister has been put for you, which is to make Tamil Nadu a $1 trillion economy. And given the fact that you are 1/3 of that, and given the fact also that you brought out a finance paper where you showed your state was broke, how do you hope to do this? I think it's good to have sometimes these goals because they hold you accountable. As I often say, the budget is a prospective document. It only gives an intent. It doesn't tell you whether it's going to be fulfilled. And of the TN government budget, the outcomes have been 30-40% variance from the budget. So the budget's almost like a wish list. It's not an execution document.
And our goal is to, I mean, there's only one long-term solution to everything. That is growth and jobs. That's the only long-term solution. Everything else is financial management that we can do better than others, or process improvement that, with my professional background, I can bring. Those are means to an end. இதுல வந்து அந்த நெறியாளர் வந்து கேக்குறாரு, உங்க முதல்வர் வந்து 1 trillion எக்கானமியா பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பண்றது வந்து ஒரு 3 லட்சம் கோடிக்கு வந்து பட்ஜெட் போடுறாங்க. அது வந்து 10 லட்சம் கோடி, அதாவது 3 முறை எப்படி நீங்க வந்து இத இன்க்ரீஸ் பண்ண போறீங்க. அது மட்டும் இல்லாம போன ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்க உங்களோட எக்கானமியே வந்து புரோக் ஆகிருக்கு, ஒரு ஓட்டையான உடைஞ்சு போன எக்கானமி அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. எப்படி பாசிபிள் அப்படின்றாரு. அவர் வந்து ரொம்ப கூலா சொல்றாரு, அதாவது இதெல்லாம் எங்களோட ஒரு விஷ் லிஸ்ட், பட்ஜெட் அப்படிங்கறது ஒரு விஷ் லிஸ்ட் தான், அது வந்து ஒரு எக்ஸிகியூஷனுக்கான ஒரு டாக்குமெண்ட் இல்ல, அதுல சொல்றது எல்லாமே நாங்க வந்து நடத்துவோம்னு நினைக்க கூடாது, அது ஒரு 30-35% வந்து நடத்துவோம் அப்படின்ற மாதிரி ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறாரு. இல்ல சார், இவரு என்ன சொல்றது, ஒரு சீரியஸான விஷயத்த வந்து கோமாளித்தனமா இவர் பேசுறாருங்கிறது ஒரு வருத்தமா இருக்கு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சீரியஸான ஒரு விஷனரி டாக்குமெண்ட். அதாவது மொத்த வருமானம் எவ்வளவு, மொத்த செலவு எவ்வளவு பற்றாக்குறை, ரைட்டு, எந்தெந்த துறை சார்ந்து என்னென்ன ஒதுக்க போறோம், அதுல வந்து எது முக்கியத்துவம், எது சமூக நல திட்டங்கள், எது மக்களை நேரடியா பாதிக்கக்கூடியது, எது கல்வி திட்டங்கள், அது பின்னால வரக்கூடியது. அதாவது கல்வி திட்டங்களுக்கு இப்ப போறக்கூடிய முதலீட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 வருடம் 10 வருடம் கழித்து அதனுடைய விளைவுகள் வெளியில வரும். மருத்துவமனைகளுக்கு போடக்கூடியது உடனே வரும். இந்த மாதிரி உண்டான விஷயத்த இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, அது ஒரு நீங்க சொல்ற மாதிரிதான், என்ன நாங்க அதுல 35% மாதிரி நான் பண்ணினாலும் பண்ணுவோம், பண்ணாட்டினாலும் போவோம். இதுதான் சார் இவங்கள்ட்ட ஒரு பெரிய பிரச்சனை. எது சீரியஸோ அதை கோமாளி ஆக்கிடுறாங்க, எது கோமாளியோ அதை முதல்வர் ஆக்கிடுறாங்க. நான் என்ன பண்றது? இல்ல சார், அது மட்டும் இல்ல, இதுக்காக தான் வந்து இவங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் கன்சல்டன்ட் ஒரு 5 பேரை வேற கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதாவது ஏற்கனவே வருமான பற்றாக்குறை இருக்குது, இதுல ஒரு வெளிநாட்டுல இருந்து கூட்டிட்டு வராங்க. நீங்க இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள், இந்த கார்பரேட் கம்பெனில எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து எப்பயுமே வந்து லாஸ்ல போயிட்டே இருக்கு அப்படின்னா திடீர்னு மேனேஜ்மெண்ட்டை மாத்துவாங்க, திடீர்னு சிஓ மாத்துவாங்க. அந்த சிஓ வந்த உடனே என்ன பண்ணுவான், நான் அங்க இருக்கும்போது அதை பண்ணேன், இங்க இருக்கும்போது இதை பண்ணேன்னு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தானோ அதான் சொல்லுவான். அந்த முன்னாடி பண்ண கம்பெனி எல்லாம் இவன் பண்ணதுனால க்ளோஸ் ஆயிருக்கும், அதை பத்தி வெளியிலேயே சொல்ல மாட்டான். ஒரு 6 மாசம் 1 வருஷம் என்ன பண்ணுவான், இருக்கக்கூடிய சிஸ்டத்தையே கொலாப்ஸ் ஆக்கி, ஏன்னா இருக்கிற சிஸ்டம் எல்லாமே தப்பு பண்ணிடுவான், எல்லாரையும் மாத்தி, ஆளை மாத்தி, மேல மாத்தி, கீழே மாத்தி, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எய்தர் அவன் வேலை விட்டுட்டு போயிடுவான், இல்லைன்னா அந்த மேனேஜ்மெண்டே அவனை வந்து தூக்கிடுவாங்க. இதுதான் வந்து கார்பரேட் மாடல். சோ ஒருவேளை இப்ப இருக்கக்கூடிய மாடலும் அதுதானா அப்படிங்கிறது தெரியல, நம்ம வந்து பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். அடுத்த கேள்வி என்ன கேட்கறாங்க அப்படின்றத இப்ப பார்ப்போம். Government departments and staff are not in the business of providing customer service, at least in their perspective, right? They think they are administering something. Right. So that's, the attitude itself is somewhat off. Then you look at whether we have the systems and the infrastructure and the communications capability, and I would say that most governments don't do half as good a job as political parties whose lifeblood is communication and electioneering. So yeah, I'm not saying we're great, I think, but there's more profound problems. It's not only about startup. The nature of government services is not geared towards the notion of customer kind of service. இதுல வந்து ஒரு உண்மையை வந்து அழகா போட்டு உடைச்சிருக்கிறாரு நம்மளுடைய நிதி அமைச்சர். அவர் கிளியரா சொல்றாரு, அரசாங்க ஊழியர்கள் யாருமே அதாவது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சேவகர்களா இல்ல, அவங்க வந்து ஒரு கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையே கிடையாது, ஒரு பெரிய ஆட்டிடியூடு ப்ராப்ளம் இருக்கு இவங்களுக்கு அப்படின்னு அதை ஒண்ணு சொல்றாரு. அடுத்ததா என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் வராங்க அப்படின்னா இந்த முதலீட்டாளர்கள் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு பேச கூட தெரியல, அரசாங்க ஊழியர்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் கூட இல்ல அப்படிங்கறது இவர் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இந்த 40-50 வருஷமா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த அரசாங்கம் அந்த அரசாங்க ஊழியர்களையும் இந்த அரசாங்க அலுவலகத்தையும் இப்படிதான் நடத்தி இருக்கிறாங்களா? இல்ல சார், நான் அரசாங்கத்துல வந்து நான் கவனிக்கக்கூடியது, ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணக்கூடியது வந்துங்கிறது பாத்தீங்கன்னா கல்வித்துறை. ஏன்னா கல்வித்துறை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் மாதிரி உருவாக்கக்கூடிய தமிழ்நாட்டோட அனைத்து விஷயங்களும் உள்ளடக்கியதான் நான் பர்சனலா நம்புறேன். மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் எப்படியா இருக்கட்டும், ஆனா அதுல இருக்கக்கூடிய சங்கங்கள், அந்த சங்கங்களுடைய செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகள் யாரை சார்ந்து இருக்கு அப்படின்னா கருணாநிதி அவர்களை சார்ந்து இருக்குது. அவர் உருவாக்குனது,
அவரு பண்ணின அரசியல், அவர் என்னென்ன உருவாக்கிட்டு போனாரோ இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த அரசு ஊழியர்கள் வந்து அல்லது கல்வித்துறையில வேலை மேலேந்து கீழே வரைக்கும் இருக்கிறவங்க ஒரு துளி கூட மாறவே இல்லை. என்ன எதற்காக இவ்வளவு வருத்தமா நான் இதை சொல்றேன் அப்படின்னா, எடப்பாடி 4 வருஷமா முதலமைச்சரா இருந்தாரு, செங்கோட்டையன் கல்வி அமைச்சரா இருக்கிறாரு, அவருக்கு வந்து செயலாளரா உதயச்சந்திரன் வர்றாரு. கிட்டத்தட்ட அதற்கு முன்னாடி வந்து 90 காலகட்டத்துல ஜெயலலிதா முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷம் கழிச்சு கல்வி பாடத்திட்டங்களை மாத்துறாங்க. இந்த 15 வருஷமும் கல்வித்துறையில இருக்கக்கூடிய ஒரு சங்கங்கள் கூட நம்மளுடைய கல்வி திட்டங்கள் தவறு, சிலபஸ் தவறு, நேர்முக தேர்வுக்கு அல்லது வந்து வெளியில போய் ஒரு தேர்வு அட்டன் பண்ணக்கூடிய எந்த தகுதியும் இல்லைன்னு ஒருத்தன் கூட ஒரு நாள் கூட போராட்டம்ங்கிறது பண்ணதே இல்லை. அதே மாதிரி அரசு ஊழியர்களா இருந்தாலும் சரி, அவங்களுமே சரி, அரசாங்கத்தோட தொடர்பு கொள்ள வேண்டிய எந்த துறையிலும், இப்ப பத்திரப்பதிவு துறை இருக்குன்னு வச்சுங்களேன், என்னைக்காவது அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்களா? மத்த ஊழியர்கள் பூரா பண்ணிருக்காங்க. அதைத்தானே சார் சொல்றாரு நம்மள P.T.R பழனிவேல்ராஜன் கிளியரா சொல்றாரு. அதாவது அரசு ஊழியர்களுக்கு அவனுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இல்ல, அவனுக்கு எப்படி வேலை செய்யணும்னு தெரியல, ஒரு இன்வென்ட்ரி வைக்கிறதுக்கு தெரியல, ஒரு சிஸ்டம் இல்ல அப்படிங்கிற. அவர் வேற என்ன சொல்றாருன்னா, இந்த மளிகை கடை இருக்கு இல்லையா, மளிகை கடைக்காரன் கூட அவனுடைய ஸ்டாக் என்ன இருக்கு, எங்க வாங்கணும், எப்படி வாங்கணும்ன்றத கிளியரா தெரிஞ்சு வச்சிருக்கான். ஆனா அரசாங்கத்துல அந்த மாதிரி ஒரு சிஸ்டமே இல்ல. எனக்கே சர்ப்ரைஸா இருக்கு இந்த அரசாங்கம்லாம் எப்படித்தான் நடக்குது அப்படிங்கிறார். The design of government administration is 20-30 years lag. We don't have continuity, we don't have institutional memory, we don't have inventory management, we don't have reconciliation. I'm amazed how a system works without what we take for granted in MBA school or in any medium-sized enterprise. I mean, you go to the corner shop that sells you biscuits and cool drinks. Unilever or somebody has put a sale terminal there to help the shopkeeper manage the shop and to help them get the inventory movement so they can A, see how their products are moving, and B, when to track it and restock. We don't have stuff like that. இத சொல்லி என்ன பண்றாருன்னா, அவர் இதுக்கு முன்னாடி 40-50 வருஷமா கருணாநிதியோ இல்ல இந்த திராவிட ஆட்சிகள் வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கறத அப்படியே திரை போட்டு காமிக்கிறாரு எல்லாருக்கும். சார், அவர் திமுகவுல இருந்தாலும் திமுகவோட சிஸ்டம் பிடிக்காது. நான் பர்சனலா அவரை வாட்ச் பண்ண வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு நிதியமைச்சருங்கிற பதவி கொடுத்திருக்காங்க, HRM மினிஸ்டருங்கிறது ஹியூமன் ரிசோர்ஸும் அவரை சேர்த்து கையில கொடுத்திருக்காங்க. அவர் ஒரு கெத்தா இருக்காரு. முன்னாடி டேபிள் மேல ஃபைல்லாம் வச்சு நான் தினமும் இவ்வளவு ஃபைல் பாக்குறேன் அப்படின்னு போட்டோ வேற ட்விட்டர்ல போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பட் இந்த 9-10 மாசத்துல சிஸ்டத்தை குறை சொல்றாரு. மறைமுகமா அவருடைய கட்சி திராவிட ஆட்சி, திராவிட மாடல்ங்கிறத குறை சொல்றாரு. அதை நேரடியா சொல்ல விரும்பல, சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டாரு. ஆனா இந்த 9-10 மாசத்துல நிதித்துறைக்கு வந்தவரு, நிதித்துறையை நன்றாக அறிந்தவரு, வெளிநாடுகள்ல நிதித்துறை எப்படி செயல்படுதுன்னு கண்டறிந்தவரு, என்ன இவர் மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறாரு சார்? அவர் குறை சொல்றாருன்னு சொல்றீங்க, 10 மாசத்துல எதுவுமே மாற்றத்தை உருவாக்க முடியாதா? இன்வென்ட்ரி இல்லைங்கிறீங்க, இன்வென்ட்ரி உருவாக்க முடியாதா? எந்தெந்த உருவாக்குறேங்கிறாரு. அது அடுத்தடுத்து வர்ற கேள்வியில பாருங்க, மாற்றத்தை உருவாக்குறேங்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டமே சரியில்லை, அதாவது சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டத்தை சரி பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த கேள்வியையும் கேளுங்க, அப்பதானே தெரியும் உங்களுக்கு. Finance Minister, you are the one that's paying the price, right, for all the welfare schemes. There are two questions, two parts to this. One is, how do you balance the books and make sure that you are allocating enough for that, where critical sector, social sector, plus for the needy during a pandemic, and also create capital for growth. And this notion that somehow welfare states cannot be capitalist or industrial states is fundamentally flawed. You look around the world. Let's take Sweden or Scandinavia. Those countries like Scandinavia, where they have phenomenal social welfare benefits, free education, free maternity leave, free paternity leave, free healthcare, practically everything free, have one of the highest GDPs, highest per capita growth rates, and have best quality of life. Our job is to make sure that the leakages don't happen. And so what are you doing about that? I mean, this year I would say we fixed the plumbing, we fixed the infrastructure, we fixed the platform. By far the most important point is to fix the revenue problem. Right now we have a serious revenue problem. இதுல அந்த நெறியாளர் கேக்குற கேள்வியை பாத்தீங்கன்னா, நீங்க வாய்க்கு வந்தபடி ஃப்ரீ இது ஃப்ரீ கொடுக்குற, அது ஃப்ரீ கொடுக்குற எல்லாம் சொல்லுனீங்களே, எங்க இருந்து கொடுக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாரு.
அதாவது ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா நீங்க எப்படி அரசாங்கத்தை நடத்த முடியும், அதுக்கான வருமானம் எங்க இருக்குது அப்படின்னு கேக்குறாரு. அவர் சொல்றாரு, அதாவது ஃப்ரீயா கொடுத்தா அரசாங்கத்தை நடத்த முடியாது அப்படின்னு சொல்றதே ஒரு தப்பு. உடனே அவர் எப்பயுமே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து வெளிநாடுகளை தான் எடுப்பாரு. அவர் சொல்லும் போதே எங்க தாத்தா வந்து அங்க படிச்சாரு, எங்க அப்பா வந்து அங்க படிச்சாரு, நான் வந்து இங்க படிச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் எப்போ ஒரு 10 நிமிஷம், நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க அவருடைய காணொலிகள், தொடங்கும் போது அவரோட பெருமையை வந்து ஒரு 3 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறமா தான் பேச வைக்கிறார். அதே மாதிரிதான் இப்பயும் சொல்றாரு. அவர் வந்து நேரா வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டாரு. அங்கெல்லாம் எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறாங்க. பெட்டர்னிட்டி லீவு, மெட்டர்னிட்டி லீவு, அதாவது குழந்தை மட்டும் நீ பெத்துக்கணும், மத்ததெல்லாம் அவங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து எப்படி கொடுக்க முடியுது, அவங்களோட ஜிடிபி எல்லாம் பயங்கரமா இருக்கு அப்படின்றாரு. அங்க வந்து குடும்ப அரசியல் நடத்துல அங்க வந்து ரயில் ஏறி வந்த ஒருத்தர் இன்னைக்கு வந்து பல கோடிகளுக்கு அதிபதி அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. சோ இங்க வந்து மாடலே வேற, இந்த மாடல் என்ன அப்படிங்கிறது அவருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல சார், இவங்க எல்லா இவரு அதாவது 3 நிமிஷம் பெருமையை பேசுவாருன்னு சொல்றீங்க. அவங்க தாத்தாவுக்கு 3 நிமிஷம், அவங்க அப்பாவுக்கு 3 நிமிஷம், இவருக்கு 3 நிமிஷம், 10 நிமிஷம் இவர் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு தான் எதா இருந்தாலும் பேசுவாரோ. அதுக்கப்புறம் பிளைட்ல போனது, அமெரிக்காவில வேலை பார்த்ததெல்லாம் 15 நிமிஷத்துல முடிச்சுட்டு சோறு சாப்பிட வீட்டுக்கு போனவன் கை காஞ்சு போயிடும். நான் சாப்பிடவா வேண்டாமான்னு கேட்டுட்டு நடுவுல கைய வேற இப்படி 2 வாட்டி காட்டுவாரு சார். ஒரு வாட்டி காமிக்கும் போது ரோலெக்ஸ் வாட்ச், ஒரு வாட்டி காமிக்கும் போது ஆப்பிள் வாட்ச். இப்ப நான் சொல்ல விரும்புறது என்ன தெரியுங்களா, இவர் வந்து இலவச திட்டம் அப்படிங்கிறது இவங்க சொல்லக்கூடிய மாடல் ஆட்சியில கடந்த 100 வருஷமா இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய முக்கியமான விஷயமா கருதுறாங்க. ரைட், அது அப்படியே இருக்கட்டும். இப்ப இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்களே. 24 இலவச பொருட்கள் அரசு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுகிறது. முதல் முறையா இந்த வருஷம் தான் வந்து ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த இலவச சைக்கிள் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. மடிக்கணினி இந்த வருஷம் கொடுக்கவே இல்லை. நிறைய இலவச பொருட்கள் அரசு பள்ளிக்கூடத்துக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. காசு என்ன பண்ணிருக்காங்க, இந்த நீட்டு தேர்வை நிப்பாட்டின மாதிரி இதெல்லாம் நிறைய நிப்பாட்டி வச்சிருக்காங்க. பத்திரிகையாளர்கள் யாரும் கண்டுக்கவே இல்லை, யாரும் கேள்வி கேட்கல. அவர் தினமும் ஒரு வேட்டியை கொடுத்து தள்ளிக்கிட்டே இருக்காரு. இவருக்கு அதெல்லாம் தெரியுமா தெரியல அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க முதலே ஒண்ணு சொன்னீங்க, 5 பொருளாதார நிபுணர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அப்படி இவர் ஒரு பொருளாதார நிபுணர், அவங்க ஒரு 5 பேரு. அப்புறம் ரகுராஜன் ரெக்கமெண்டேஷன் பண்ணது, அப்புறம் ப. சிதம்பரம் குட்னு சொன்னது. இப்ப இவங்க என்ன போட்டிருக்கிறாங்க, என்ன தகவல் சொல்லியிருக்காங்க, என்ன நம்ம கிட்ட வந்து ஏதாவது புதுசா ஆகா இவங்க 5 பேர் வந்தாங்க சார், இது அட்டகாசமா பண்ணிருக்காங்கன்னு ஏதாவது பண்ணிருக்காங்களா? இப்ப இவரு இவ்வளவு தூரம் கஷ்டமா சொல்றாரு, இவர் அதை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காருங்களா? சார் அவங்க சொன்னதெல்லாம் இப்பதான் சார் படிப்படியா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்பதான் கோட்டர் வேலையை வந்து 10 ரூபாயில இருந்து 100 ரூபாய்க்கு ஏத்தி இருக்கிறாங்கல்ல. ஓ, மதுக்கடையில விற்கக்கூடிய மதுக்களை விட்டு தினமும் 3000 கோடி, மாசத்துக்கு 3000 கோடி கிடைக்கிறதா அவங்களுடைய திட்டங்களா? சார் நம்ம அரசாங்கம் நடக்கிறதே கோட்டர் விற்கிறதுனாலதான் சார். 35,000 கோடி வந்து அதுல இருந்து தான் சார் காசு வருது. மகா தவறு. 2 விஷயம் சொல்றேன் பாருங்களேன். ஆவின் பால் வித்தீங்கன்னா லாஸ் சார். கோட்டர் வித்தீங்கன்னா தான் சார் கவர்மெண்ட் நடக்கும். இப்போ பட்ஜெட் வரப்போகுது இன்னும் ஒரு வாரத்துல பாருங்க. அடுத்தது எலக்ட்ரிசிட்டி என்ன ஆக போகுது, எங்கெங்க ஏத்த போறாங்கன்னு பாருங்க. வந்த உடனே என்ன பண்ணாங்க, ஆவின் பால் 3 ரூபா குறைச்சாங்க. ஆனா இன்னைக்கு ஆவின் பால் பொருட்கள், அதாவது நெய், வெண்ணெய், மத்தது எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் 15% இருந்து 30% வரைக்கும் விலை ஏத்திட்டாங்களே. இன்னைக்கு தலைமைச் செயலாளரா இருக்கக்கூடிய இறை என்பவர்கள் கருணாநிதியோட ஆட்சி காலத்துல சுற்றுலாத்துறை செயலாளரா இருந்தாரு. அப்ப அவர் கொடுத்த பேட்டி, அவர் நொந்து போய் பேசினது, அந்த சுற்றுலா தலங்களை வந்து நம்ம உடன்பிறப்புகள் ஆக்குப்பை பண்ணி என்னென்னலாம் புனித பணிகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் பழைய செய்தித்தாள்கள், வார இதழ்களை படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய சுற்றுலா தலங்களை மேம்படுத்தி நம்மளுடைய ஆன்மீக தலங்களை ஒன்றிணைத்து இந்த அரசாங்கம் சம்பாதிக்கணும், அரசாங்கத்துக்கு சரியான முறையில வருவாய் வரணும் அப்படின்னா மிக மிக அதிகமான வருமானம் வரும் சார். அந்த வேலையத்தை மோடி அவர்கள் பண்ணியிருக்காரு, அது தனியா சொல்றேன். இன்னொன்னு, சுடுகாட்டுல போய் படுத்துட்டு இருந்துட்டு நம்மளுடைய சகாயம் IAS அதிகாரி வந்து அந்த கனிம வளம் திருடப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபைல்லாம் உருவாக்கி முந்தைய ஆட்சியில இருக்கும்போது கொடுத்தாரு. அதை கொண்டு போய் பரன் மேல போட்டு பூட்டி அந்த சாவியை தொலைச்சிட்டானுங்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மதுக்கடைகள் திடீர்னு நிப்பாட்ட முடியாது, ஓரளவுக்கு அங்கெங்க இருக்கட்டும். அப்புறம் இந்த பேரலல் பொருளாதாரம் மாதிரி கல்லு உருவாக்குறதுனா கூட அதை திறந்து விடலாம். ஆனா கனிம வளம் மூலமாவே மிகப்பெரிய வருமானத்தை, அதாவது பட்ஜெட்ல வரியே போடாத அளவுக்கு வருமானத்தை உருவாக்க முடியுங்கிற அளவுக்கு எல்லாம் உருவாக்குனாங்க. அதெல்லாம் என்னாச்சுன்னே தெரியலையே.
அத சொல்றாரு, ஒரு படிப்படியா சொல்லிக்கிட்டே இருக்கிறார். கேளுங்க அடுத்தது என்ன சொல்றாரு கேளுங்க. There are some holy cows and you mentioned it in your review that is there. There's transport, right? You're losing in power. Are you going to bell the cat? I mean, are you just going to push it down kick the can down the road and say the next government let it do something? No, we have no choice. I don't think these things can last till the next government. We have to start fixing them, and I'm very comfortable that at least on the electricity side, the union government now forces us to 100% cover the loss. In addition to the subsidies we pay, last year's 100% loss has to be met out of this year's budget. So that brings a discipline. And different problems have different root causes. In the transport, it's probably overstaffing and poor equipment. In EB, it's probably line losses and rates. In many rates have not changed in 20, 25 years, 15 years. Something needs to change. The Chief Minister will direct us, we'll fix that. I see you have sort of ducked that. No, it has to change. No, there's no question. No, let me put it a different way. I'm not ducking anything. At least on the electricity side, within 2 years, we will show fundamental improvement. Okay. On the transport side, is a little bit more complex, but already innovation is coming. For example, in the Chennai City, Greater Chennai Partnership Scheme or something that we have signed with the World Bank, ADB and AIIB, it calls for wet leased buses, wet leased electric buses in some KFW program, and generally wet leased buses. What does that mean? That means you're no longer operating the buses. You're just leasing it, including the driver, including the fuel or the EV or everything. That greatly reduces your losses. It's only when you try to do all of it yourself that you end up with this. So change is coming. It will come in What stages. about this slogan that we keep saying, the government shouldn't be in the business of business, whether it's transport, whether it's this. How much private industry would you like to get into this? I'm just being a little... No. I think it's a fundamental question, right? We are going to seek partners who bring technical expertise in things that we just don't know how to do. So it's not just about money anymore. It's also people who have what we were talking about, the industrial discipline of execution. Right. That the government just doesn't have. But we have to be selective. We have to know if it is a revenue producing thing, like a bus stand or a port or an airport. Why should I first build it, then run it at a loss, and then put it on a asset monetization pipeline, and then monetize it? Why don't I start at PPP right now? Right. Why don't I start at BOT right now? இதுல இந்த நெறியாளர் கேக்குறாரு, உங்களோட 2 டிபார்ட்மெண்ட் அதாவது யானைய கட்டி தீனி போடுற மாதிரி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டும் எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டும் நிறைய லாசஸ் பண்றாங்களே அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆமாமா, நாங்க ஒத்துக்கிறோம். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல நிறைய வேலைக்கு ஆட்கள் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்றாரு. அப்ப ஆளை குறைக்க போறாங்களா? அந்த யூனியன்லாம் என்ன பண்ணும்? இந்த கம்யூனிஸ்ட்காரங்களாம் எதுக்கு எடுத்தாலும் கொடியை பிடிச்சிட்டு வருவாங்களே, அவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க? இவர் நேரா சொல்லிட்டாரு, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டா ஆள் அதிகமா இருக்குது, நம்பர் 1. நம்பர் 2, எல்லா எக்யூப்மெண்ட்டும் பழசு, டெக்னாலஜியே கிடையாது, எவனுக்கும் டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரியல. இதை விட ஒண்ணு ரொம்ப முக்கியமா என்ன சொல்றாரு பாருங்க, நம்ம எதுக்கு பஸ் ஆப்ரேட் பண்ணணும்? மொத்தமா லீஸுக்கு கொடுத்துருவோம். அதாவது பஸ்ஸையும் லீஸுக்கு கொடுத்துருவாங்களாம், டிரைவரு, ஃபியூலு எல்லாம் சேர்த்து. நம்ம பஸ்ஸே தேவையில்லையே, அவனோட ஒரு பார்ட்னர் மட்டும் வச்சுட்டு லீஸு கொடுத்து நம்ம சம்பாதிக்கலாம். செம ஐடியா, பயங்கர ஐடியா கொடுக்குறாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, எதுக்கு நம்ம ஏர்போர்ட்டை கட்டணும், எதுக்கு பஸ் ஸ்டாண்டை கட்டணும்? நம்ம காசை போட்டு கட்டி அதுக்கப்புறம் அதை மானிட்டைசேஷன் பைப் லைன்ல வித்து காசு வருமானு பாக்குறத விட எடுத்த உடனே பிரைவேட் கொடுத்துடலாம், தனியாருக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறாரு. இதைத்தானே மோடி அவர்கள் பண்றாரு. எது தேவையோ அது மட்டும் இருக்கட்டும், அரசாங்கம் வியாபாரம் பண்ணக்கூடிய வணிக தளமா இருக்கக்கூடாது, நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு கட்டமைப்புல இருக்கணும் அப்படின்னு சொன்னா இவங்க குய்யோ முய்யோன்னு கத்துனாங்க. இப்ப இவர் இப்படி புலந்து கட்டிக்கிட்டு இருக்காரு. சார், மத்திய அரசாங்கம் பண்ணுச்சுன்னா அது அம்பானிக்கும் அதானிக்கும் பிசினஸ். இப்போ மாடல் அரசுல பண்ணா யாருக்கு பிசினஸ் அப்படின்றத நீங்க பாக்கணும். சோ நீங்க சொல்லுவீங்க இல்லையா, இந்த தனியார் பஸ் எல்லாம் சம்பாதிக்கிறாங்கன்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டே தேவையில்லை அப்படிங்கிறத நம்மளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு. 100% நீங்க கொடுத்துடலாமா? அதாவது ஏர் இந்தியா விற்கும் போது என்ன சொன்னாங்க, நம்ம நாட்டுக்குன்னு ஒரு ஏர்லைன்ஸ் இல்ல அப்படின்னாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு டிரான்ஸ்போர்ட்டே தேவையில்லை, நம்ம அப்படியே கொடுத்துடலான்றது. அதை விட அடுத்தது என்ன சொல்றாருன்னா, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல நிறைய லீக் இருக்கு அப்படின்னாரு. அதை பிக்ஸ் பண்ண போறாங்களா? எப்படி பிக்ஸ் பண்ண போறியோ? அப்ப செந்தில் பாலாஜியை பிக்ஸ் பண்ணிடுவாங்களோ? அதாவதுங்க சார்,
மின்சாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெயலலிதா பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உதய் மின் திட்டத்துல இவங்க சேராம இருந்தாங்க. அதாவது மத்திய அரசு இருந்த அது ஒரு பெரிய கதை. அது இப்போதைக்கு தேவையில்லை சார். அது வந்து கதையெல்லாம் விடுங்க சார், கதையெல்லாம் விடுங்க சார். எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் சொல்றாரு மின்சாரத்துறையில நிறைய லீக் இருக்கு, நாங்க அதை பிக்ஸ் பண்ண போறோம்ன்றாரு. அந்த துறைக்கான அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி. அப்ப அவரை பிக்ஸ் பண்ண போறாங்களா? அவரை பிக்ஸ் பண்ணிட்டா எங்க யாரு சார் கொலுசும் ஹாட் பாக்ஸும் கொடுக்கறது? அடுத்த எலெக்ஷனுக்கு 2024க்கு காசு வேணும்னா அவர் தானே சார். டாஸ்மார்க் அவர்கிட்டதான் இருக்கு, இபி அவர்கிட்டதான் இருக்கு. அவரை போய் பிக்ஸ் பண்ணிட்டா என்ன நடக்கும் சார்? 3-4 நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் பேசினது வந்து சமூக நல திட்டங்களை இலவசமா கொடுக்கறது தப்பு இல்ல, நீங்க அதை சொல்லக்கூடாதுன்னு நிருபர்கிட்ட கேட்கிறாரு, ரைட்டுங்களா? அதே இது இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, எதுவுமே அரசாங்கத்துடைய கண்ட்ரோல்ல இருக்க கூடாது, தனியார்கிட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் எதுல இருந்து இலவசமா எடுத்து கொடுப்பாரு சார்? தனியாருக்கு கொடுத்தா லாபம் நிறைய வருங்கிறாரு சார். அரசாங்கமே நடத்தினா, அரசு ஊழியர்களே பண்ணா அது எஃபிஷியன்டா இல்ல, லாபகரமா இல்ல. அரசு ஊழியர்களுக்கு கம்யூனிகேஷன் தெரியல, பேச தெரியல, அறிவு இல்ல, டெக்னாலஜி இல்ல, அவங்க எஃபிஷியன்டாவே இல்ல, எல்லா துறையிலயும் ஆட்கள் அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மைய பாயிண்டா சொல்றாரு சார் நம்மளுடைய நிதி அமைச்சர். அதாவது உண்மையை பேசுறாரு. நான் டெஃபினட்டா சொல்றேன், இவர் சொல்லக்கூடியது எல்லாத்தையும் அவர் பிக்ஸ் பண்ணாருன்னா தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலமா வரும். ஆனால் பண்ணுவாரா? இப்ப இவங்க வந்து நாளைக்கு ஒண்ணுமே இல்ல, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை நான் பிரைவேட் ஆக்குறேன்னு சொன்னா இந்த கம்யூனிஸ்ட்காரங்களா என்ன ஐஸ் குச்சி வச்சிட்டு இருப்பாங்களா வாயில? சார் உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் கோடி கடனா இருக்கக்கூடிய மின்சாரத்துறைக்கு அப்புறம் வந்து சிக்கு டிபார்ட்மெண்டா இருக்கிறது போக்குவரத்து துறை. அது அதிர்ஷ்ட இதுவா ஓடிக்கிட்டு இருக்கு. வந்தயம் போனவெல்லாம் அள்ளி தின்னு முடிச்ச பிறகு, திருடின பிறகு ஏதோ எலும்பு கூடு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. பட் இவர் சொல்றதெல்லாம் பார்த்தா அரசு ஊழியர்கள் காதுல விழுந்துச்சுன்னா கொலை எடுத்துருவானுங்களே, உள்ளே உட்கார விட மாட்டாங்களே. ஒருவேளை புலிகேசி மன்னர் குடும்பத்துக்கு இது போனுச்சா போகலையா தெரியலையே. ஏன்னா நம்மளுடைய கருணாநிதி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வராரு அப்படின்னாலே அரசு ஊழியர்களோட சப்போர்ட் தான். இன்னைக்கு வந்து இவர் அரசு இயந்திரம் சரியில்லை, அரசாங்க டிபார்ட்மெண்ட் சரியில்லை, அரசாங்க ஊழியர்கள் சரியில்லை அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வருடைய அப்பா பண்ண தப்புக்கள் எல்லாம் புட்டு வைக்கிறாரு இவரு. என்னமோ நீங்க அவருடைய பதவியை காவு வாங்க போறீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா அந்த வேலையை நான் செய்யலையா, அவர் சொல்றதான் சொல்றேன். அவர் வந்து இன்னைக்கு தமிழகத்துல தைரியமா இருக்கக்கூடியத பேசக்கூடிய ஒரு தலைவர் இருக்காருன்றாரு. நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் அவரோட ரசிகராவே இருப்பேன். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மக்களுடைய ஆதகம், அதை வந்து உண்மையை சொல்றாரு. நம்பர் 1 டைரக்டா சொன்னாரு பாருங்க, அரசு ஊழியர்கள் வந்து அதாவது கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிற நினைப்பே இல்ல அவனுக்கு. நீங்க போனீங்கன்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல போங்களேன், அது ஏதோ நீங்க அவனுடைய அடிமை மாதிரிதான் உங்களை ட்ரீட் பண்ணுவான். எனக்கு தேவையானதை செய்யக்கூடியதான் அவரோட வேலை. அவர் வந்து ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட். ஆனா அவர் நம்மளை ட்ரீட் பண்றத பாருங்க, நம்மள ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுவார். இந்த உண்மைகளை வந்து சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் இருக்கிறார் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னும் போது நான் ரொம்பவுமே சந்தோஷப்படுறேன். ஆனா இவர் சொல்லக்கூடியதெல்லாம் சேர்த்து இந்த லீக் எல்லாம் பிக்ஸ் பண்றேன்னு சொல்றாருன்னு வச்சுங்க, அதை மட்டும் பிக்ஸ் பண்ணிட்டாருன்னா இவருக்கு நான் கோயில் கட்டுவேன் சார். குஷ்புக்கு கோயில் கட்டின தமிழ்நாட்டை விட்டுட்டு P.T.R பழனிவேல் தியாகராஜனுக்கு நான் என் சொந்த செலவுல கோயில் கட்டுவேன் சார். ஆனா இவர் சொல்றது எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணோம். அடுத்த சொல்ல வராரு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கேளுங்க. இப்ப point is you could have industrial growth, but if you don't have the manpower to meet it, the skilled manpower, really, what do you need to do to change that system? This is a profound problem, right? As proud as we are that we have a almost 52% gross enrollment ratio in higher education, right, which is double the national average, better than the US and all that. It's clear that they're not all getting quality education. They're getting a degree, doesn't mean they can actually do anything. So there's a big gap in skilling. And there's a big gap in a lot of other things. We've had some tremendous shift in society. When I went to engineering college in 1983, the state of Tamil Nadu could only provide about 3,000 seats engineering a year. When I came back as an MLA in 2016, the number was 2.5 lakh, wow, of which 1.5 lakh were being filled. So the two immediate questions I asked, who's teaching all these people? There's only 3,000, you got like 80-time increase. Second, who is giving them guidance or career counseling or, why should you be an engineer? How many jobs are there? Is this really a, career path that gets you employed? So
There's a huge issue that we need to get the kind of skilling to match the demands, not just of the state. Let's be very clear. இந்த கேள்விதான் சார் பயங்கர ஹைலைட். அதாவது இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட் பண்ண வராங்க. ஆனா அதுல வேலை செய்யறதுக்கு ஒரு ஸ்கில்டு ஆட்கள் இல்ல அப்படின்னும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டுல. நாங்க வந்து பெருமையா சொல்லிக்கிறோம், நாங்க வந்து 60% பேர் வந்து உயர்கல்வி படிக்கிறாங்க தமிழ்நாட்டுல. அதாவது ஓவரால் இந்தியாலேயே பாத்தீங்கன்னா ஒரு 25-27% தான் உயர்கல்வி போறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் 55-57% போறாங்க. நீங்க உலக அளவுல பாத்தீங்கன்னா அமெரிக்கால எடுத்தா கூட சரி, யூகேல எடுத்தா கூட சரி, யூரோப்ல எடுத்தா கூட சரி, 10-15% பேர் தான் உயர்கல்விக்கு போவாங்க. ஸ்கூல் வரைக்கும் போயிருவானுங்க, எவனும் உயர்கல்வி படிக்க மாட்டான். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் வெள்ளக்காரனா நிறைய படிப்பான், அவன் எவனுமே ஸ்கூலை வந்து தாண்டி போக போறது இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல வந்து 55-60% வரைக்கும் உயர்கல்வி போறாங்க. டிகிரி தான் வாங்கியிருப்பான், அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் அவனோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு அப்படியே டமார்னு போட்டு உடைச்சிட்டாரு. அது என்னவோ உண்மைதான். ஆனா அவர் சொன்ன இன்னொரு டேட்டா பாருங்க, அவர் இன்ஜினியரிங் படிச்ச காலத்துல ஒரு வருஷத்துக்கு 3000 இன்ஜினியர் வந்தாங்க. அவர் 20 வருஷத்துக்கு அப்புறம் அமெரிக்கால எல்லாம் போய் இந்த பெருமையெல்லாம் பாடிட்டு நிறைய கம்பெனியில வேலை செஞ்சு அந்த கம்பெனி எல்லாம் மூடி இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு எம்எல்ஏவா வந்தப்ப அவர் சொல்றாரு 1.5 லட்சம் பேரோ இல்ல 1,80,000 இன்ஜினியர்ஸ் பர் இயர் வந்திருக்காங்க அப்படின்னோன்னா அவர் முதல் கேட்ட கேள்வி, இவங்களுக்கு எல்லாம் யார் பாடம் எடுக்கிறாங்கன்னு கேட்டிருக்காரு. நல்ல கேள்வி. இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தனியார் இன்ஜினியரிங் கல்லூரியில எத்தனை கல்லூரிகள் திமுக காரன் நடத்துறான், எத்தனை கல்லூரிகள் அடுத்த அரசியல்வாதி நடத்துறான் அப்படிங்கறத அவர் பார்த்தாரு அப்படின்னா அவர் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துடும். பட் ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கல்வி தரம்ங்கிறது ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒரு கல்வி தரம். நீங்க டிகிரியை வச்சிருக்கலாம், இட் டசன்ட் மீன் தட் யூ கேன் டூ எனிதிங் அப்படின்றது அப்படியே வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டாரு. சார் இப்ப இதுல நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, சிரிக்காம பேசுறீங்க, கேட்கிறவங்களுக்கு சிரிப்பு வர்ற மாதிரி இருக்குது. இணையத்துல தமிழ் இணையத்துல செயல்பட சார் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நான் சிரிக்கிறதுக்காக பேசல சார். இது வந்து ஒரு சீரியஸான டாபிக். இத வந்து மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிதி அமைச்சர் பேசின அந்த வீடியோவை எல்லாருமே பார்க்கணும். அதாவது இவ்வளவு நாள் 60 வருஷமா தமிழகத்துல நடக்கக்கூடியத நல்லா அனலைஸ் பண்ணி பாயிண்ட் பை பாயிண்டா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் கிளீனா சொல்லியிருக்கிறாரு சார். அதுக்குதான் அவர் மேல அந்த ஒரு மரியாதை இருக்கு. அதாவது கல்வி தரமே இல்ல தமிழகத்துல இன்னைக்கு எந்த ஒரு அரசியல்வாதியாவது அடிச்சு சொல்றானா, அத பயம் இல்லாம வெளிப்படையா சொல்லக்கூடிய ஒரு மனிதர் சார் இவரு. சார் இந்த மாடல் ஆட்சியையும் புலிகேசி மன்னரை ஆதரிக்கக்கூடிய கும்பல் பூரா தமிழ் இணையத்துல என்ன தெரியுமா எழுதிக்கிட்டு இருக்குது, தகுதி அப்படிங்கிற பேர்ல மதிப்பெண்கள் அப்படிங்கறத வழங்குறதே ஒரு பிராமணியமா. இப்ப இவர் கல்வித்தரம் சரியில்லை அப்படின்னா இன்னைக்குதான் அவருக்கு தெரிஞ்சதா? ஏன் இப்ப இத்தனை நாள் யூஎஸ்ல இருக்கும்போது இந்தியாவுக்கு வந்துட்டு போலையா? அவங்க அப்பா இங்கே தானே இருந்தாரு சார். அப்படிங்கும்போது சார் அவருக்கு எப்படி சார் தெரியும்? அதனாலதானே சார் அவங்க அப்பா வந்து அன்னைக்கே தம்பி நீ இங்க படிச்சா உருப்பட மாட்டே அப்படின்னு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாருல்ல சார். அவருக்கு தெரியாதா சார் என்ன மாதிரி கல்வி சிஸ்டம் இங்க இருக்கு, அவருடைய தலைவர் வந்து இங்க கல்வியை என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியாதா? அதனாலதான் ஒரு பேட்டியில கூட சொல்றாரு, நான் வந்து படிச்சுட்டு இங்கேயே எங்க சொத்துக்கள் எல்லாம் பாத்துக்கிறேன். அப்ப கூட பாருங்க அந்த பேட்டியில சொல்றாரு, எங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தது, அந்த சொத்துக்கள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன், ஆனா எங்க அப்பா தான் என்ன வந்து வெளிநாட்டுல போய் படிக்க சொல்லி அனுப்பிட்டாரு அப்படின்னு. அதாவது பையனை இதுதான் சார் மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதியும் பாருங்க புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நிப்பாங்க, ஹிந்தி கத்துக்க கூடாது அப்படின்னுவாங்க, நீங்க ஏதாவது ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் கத்துக்கிறேன்னா அதை குலத்தொழில் அப்படின்னுடுவாங்க. ஆனா அவங்களுடைய பசங்க எல்லாரையும் இன்னைக்கு எங்க படிக்க வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல போய் சேஃபா படிக்க வச்சிடுறாங்க. இவர் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. இவர் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி போய் படிச்சுட்டு வந்துட்டாரு. இந்த மாடலை தான் இன்னைக்கு எல்லா அரசியல்வாதிகளும் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லா அரசியல்வாதிகளும் செய்யக்கூடிய எஜுகேஷன் மாடல் என்ன அப்படின்னா, ஒரு 10வது 12வது வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ல நல்ல பணம் அதிகமா வாங்கி நல்லா சொல்லி தரக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்க. நீங்க ஏதோ 10வது வரைக்கும் அரசாங்க பள்ளியில படிக்க வைப்பாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, காலேஜ் படிக்கிறதுக்கு எடுத்துட்டு போய் வெளிநாட்டுல வந்து சேர்த்துருவாங்க. இதுதான் இவங்க பயன்படுத்தக்கூடிய மாடல். ஆனா மக்கள் படிக்கக்கூடிய கல்வி தரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய அமைச்சர், நிதி அமைச்சர் அவரே வந்து சொல்லியிருக்கிறார். அததான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மக்கள் இதை புரிஞ்சுக்கணும்.
இல்ல நீங்க அவர் பேசுனதை வந்து வாய்ப்பு இருந்தா வந்து வீடியோ போட்டு கீழே வந்து தமிழ் மொழியில மொழிபெயர்த்து எழுதினீங்கன்னா அந்த நம்பகத்தன்மை கூடும். அந்த உடன் பிறப்புகள்லாம் வந்து உண்மையை பேசின மகா ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொண்டாடி ரசிகர் மன்றம் நீங்க ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கலாம்ல. அதனால கீழே ஏதாவது தமிழ் அர்த்தம் வர்ற மாதிரி டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியுமான்னு பாருங்க. ரசிகர் மன்றம் வைக்க மாட்டேன் சார், நான் ரசிகர் மன்றம் வைக்க மாட்டேன். அவர் சொன்னதை எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணாருன்னா அவருக்கு நான் கோயில் கட்டுவேன் சார், கோயில் கட்டுவேன். சூப்பர், அருமை அருமை அருமை. சார் அவர் எல்லாமே கிராஸ் ரூட் லெவல்ல போய் பிக்ஸ் பண்றாரு சார். இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து லாஸ்ல போகுதுன்னா அதை வந்து எப்படி ப்ராஃபிட்டபிளா பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாரு. இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து எப்படி லாஸ்ல போகுதுன்னா அதை எப்படி ப்ராஃபிட்டபிளா பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எப்படி பிக்ஸ் பண்ணணுங்கிறத சொல்றாரு. வெளியில இருந்து இன்வெஸ்டர்ஸ் எப்படி கூட்டிட்டு வரணும் அப்படிங்கறத சொல்றாரு. ஒரு தொழில் நகரமா தமிழகத்தை எப்படி மாத்தணும் அப்படிங்கறத வந்து சொல்றாரு. முக்கியமா கல்வியை வந்து எப்படி வந்து குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க ஏன் சார் கோயிலுக்கு போறீங்க? சாமியை போய் என்ன சார் வேண்டிக்க போறீங்க? எனக்கு நல்ல படிப்பை கொடு, நல்ல வாழ்க்கையை கொடு அப்படின்னு தானே சார் வேண்டிக்க போறீங்க. நீங்க என்னதான் சாமியை கும்பிட்டாலும் நம்ம அரசாங்கம் சமச்சீர் கல்வி கொடுத்ததுன்னா நல்ல கல்வி உங்களுக்கு கிடைக்காது. அதெல்லாம் பிக்ஸ் பண்ணி நல்லதை பண்ண போறேன்னு சொல்ற ஒரு மனுஷனுக்கு கோயில் கட்டுறதுல தப்பே இல்லை சார். அதெல்லாம் சரி, திமுகவுக்கும் புத்திசாலிகளுக்கும் ஆகவே ஆகாது. அப்படி இருந்தாங்கன்னா அவங்க அடிச்சு துரத்திடுவாங்க. இப்ப இவரை எத்தனை நாளைக்கு வச்சுக்க போறாங்க சார்? இது நீங்க தான் சொல்லணும். ஏன்னா திமுகல புத்திசாலிகள் இருக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியாது. நீங்க பெரும் அரசியல் ஞானம் உள்ள ஒரு ஆளு, நீங்க தான் சொல்லணும், எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு P.T.R பாக்குறேன், அவர் சொல்றது எனக்கு பிடிக்கும். அவர் சொல்றதெல்லாம் செஞ்சாருன்னா நல்லா இருக்கும் நான் நம்புறேன். திமுகல இருக்கிறவங்க எந்தெந்தோ விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து T.R பாலுவோட பையன் தான் IT விங்ல இருக்காரு. அவர் வந்து தினந்தோறும் அண்ணாமலையை அவமானப்படுத்துறதும் அசிங்கப்படுத்துறதும் மீம்ஸ் உருவாக்குற வேலையில தான் குறியா இருக்காரு. இப்ப நீங்க திமுகவுக்கு தொடர்பே இல்லாத ஒருத்தர் வந்து இப்ப இவருடைய P.T.R மகனுடைய புகழை இவ்வளவு தூரம் பாடுறீங்க. பட் திமுகவோட IT விங்கோ அல்லது திமுகல இருக்கக்கூடிய மத்த இணையம் சார்ந்து செயல்படுற ஒரு ஆள் கூட இதை பத்தி எழுதவே இல்லைங்க சார். அவங்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் இங்கேயே படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஒருவேளை லோக்கல்ல படிச்சு டிகிரி வாங்கினவங்களா இருப்பாங்க சார். சரி 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 சரி. புரிதல் இல்ல, அவங்களுக்கு வந்து புரிதல் இல்ல. அவங்க என்ன அப்படின்னா முதலமைச்சரையும் அவருடைய மகனையும் புகழ் பாட வேண்டிய வேலை இருக்கும். இல்லைன்னா ரேஷன் பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, காருக்கு பெட்ரோல் போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க சார். நிச்சயமா P.T.R வந்து அந்த மாதிரியான வேலைகளை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நம்பர் 1 அவருக்கு வந்து ஒரு நல்ல படிப்பு இருக்கு, நல்ல எஜுகேஷனல் நாலேஜ் இருக்கு. நம்பர் 2 அவருக்கு வந்து இவங்க கிட்ட கையேந்தி வாங்கி அந்த உப்பீஸ் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து நிறைய எப்ப பார்த்தாலும் சொல்றாரு அவர் வந்து பிறவியிலேயே பணக்காரு, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பணக்காரு, தாத்தா பணக்காரு அப்படின்னு எல்லாமே சொல்றாரு. சோ அதனால அவருடைய தேவைகள் எதுவும் இல்லை இவங்க கிட்ட இருந்து. அதனால அவர் படிச்ச அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ சொல்றாரு. அவர் பார்க்கலாம் சார். நீங்க சொல்றது பூரா ஆச்சரியமா இருக்கு, அதிசயமா இருக்கு, ஒரு வகையில சந்தோஷமா இருக்கு. ஒருவேளை நான் சொல்றேன்னு சொல்லல சார், நான் சொல்லல சார். நம்மளுடைய பத்திரிகையில ஒண்ணு கூட வரவே இல்லையே. பழனிவேல் ராஜன் சொல்றாரு சார். அப்படிங்கும்போது பத்திரிகை இன்னொரு தலைப்பு செய்தியா போட்டு தலையங்கம் தீட்டி இவரை புகழ் பாடி இருக்கணும்ல, ஒரு ஆளு கூட ஒண்ணுமே கண்டுக்கலையே. தமிழ்நாட்டுல இருக்கிற பத்திரிகைகளை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க பத்திரிகைன்றீங்களா சார்? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் என்ன மாதிரியான பத்திரிகையாளர்கள்னு திமுக இருக்கக்கூடிய திரு R.S. பாரதி அவர்களே சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள்லாம் வந்து பாம்பேல ரெட் லைட் ஏரியால போய் நிக்க வேண்டியவங்க, மைக்குக்கு பதில் கையில வேற எதையாவது பிடிக்க வேண்டியவங்கன்ற அளவுக்கு அவர் பேசிட்டாரு. அதனால RSB மீடியானே சொல்றாங்க, நீங்க அவங்க சொல்லுவாங்கன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே. பொதுவாவே பத்திரிகையில ஒரு செய்தி வந்துச்சுன்னா மக்கள் வந்து அது உண்மைன்னு சொல்லி நம்புவாங்க. பிளஸ் வந்து இப்ப வந்து புலிகேசி கூட்டம் பூரா வந்து பாத்தீங்கன்னா புது புது அறிவிப்பா கொடுக்கும்போது அதை சிலாகித்து எழுதுறாங்க. இப்ப P.T.R பையன் வந்து சொல்லி இருக்கிறத பார்த்தா ஒரு விஷன் டாக்குமெண்ட் மாதிரி எதிர்கால தமிழகத்துல வந்து ஒரு நல்ல வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய எல்லா துறையும் சார்ந்து கிட்டத்தட்ட மோடியோட கனவு திட்டம் மாதிரி, நிர்மலா சீதாராமன் சொல்லக்கூடிய அடுத்த 25 வருட திட்டம் மாதிரி இவர் சொல்லி இருக்கிறதா இப்ப நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கே தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை ஆண்டவன் புண்ணியத்துல வந்து இது நல்ல விதமா அவர் செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் பட்சத்துல அவருக்கு நம்ம ஒரு பெரிய வணக்கத்தை சொல்ல வேண்டியதான். நிச்சயமா சார், நீங்க சொன்னதுபடி ஒரு விஷன் டாக்குமெண்ட் மாதிரி வச்சு இவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஒரு விஷ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ஒரு 5% 10% பண்ணா போதும், அதுதான் எங்க மாடல் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ரொம்ப ஏமாற்றமா இருக்கும். என்ன செய்வார் அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.